இனி அடுத்தது பெரியாழ்வார சொன்னா அடுத்தது ஆண்டாள் தானே பாசுரம். 16வது பாசுரத்தாலே கோதை நாச்சியார் சூடி கொடுத்தவள் பாடி கொடுத்த நாச்சியார் அவருடைய திருவடிகளை பற்றினவர் பகவத் ராமானுஜர்னு சாதிக்க போறார். 16ஆம் பாட்டு. தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஷன் என்னும் மாமுனியை. ராமானுஷர் என்னும் பெரும் முனி வாழ்கின்ற வள்ளல். வள்ளல் உதாரணம் நிறைய கொடுக்கிறவர். யாருடைய அனுகிரகத்தால கொடுத்தார்? அந்த சின்ன பெண் ஆண்டாள் கோதை 5 வயசு 6 வயசு. அவளுக்கு என்ன கிருஷ்ண பக்தி, அந்த பக்தியோட எத்தனை பாசுரம் பாடிவிட்டால் அந்த பாசுரத்தை எல்லாம் பெருமானார் இடத்துல கொடுத்துட்டாலும். ஆண்டாளுக்கும் ராமானுஷருக்கும் தொடர்பு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இருக்கு. ஆண்டாள் வாழ்ந்த காலமே வேறு, ராமானுஷர் வாழ்ந்த காலமே வேறு. அவர் தங்காலத்துல திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகரிடத்தில் மனதை பறி கொடுத்தாள். கள்ளழகரோ இல்லையோ கள்ளத்தனம், அதனால ஆண்டாளுடைய உள்ளத்தை பறிச்சு விட்டார். ஆண்டாளுக்கு ஒரு ஆசை, 100 கங்காளம் நிறைய வெண்ணெய், 100 கங்காளம் நிறைய அக்கார் அடிச்சு நன்னா பண்ணணும். வெண்ணெய்னா வெண்ணெய் புத்துருக்கு வெண்ணெய், அப்ப எடுத்திருக்கிற வெண்ணையா இருக்கணும். நவநீதம்ங்கிறது வேறே, ஹையங்கவீனம்ங்கிறது வேறே. நவநீதம்னா கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்து கெட்டி போட்டுவிட்ட வெண்ணெய். ஹையங்கவீனம்னால் அப்ப எடுத்து கொஞ்சம் தளதளான்னு இருக்கும், கெட்டியா இருக்காது, இழகி இருக்கும் பாருங்க. துளி பச்சை வர்ணம் வேற அதுல கலந்துருக்கும், அப்படியே வெள்ளையா கெட்டியா இருக்காது. அந்த வெண்ணெய் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் ஹையங்கவீனம் வெண்ணையா எடுக்கணும். எடுத்து 100 கங்காளம் முழுக்க நிறைக்கணும். அடுத்தது அக்கார் அடிசில் பண்ணணும். அக்கார் அடிசில்னாலே ஜலத்துல சாதம் கொதிக்க கூடாது, பால்ல தான் சாதம் கொதிக்கணும். பாலை 70 படி பால் இப்பவே ஏத்துறா. திருமாலிருஞ்சோலமலையில 100 தடா அக்கார் அடிசில் சமர்ப்பிக்கிறா. ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாசுரத்தில் ஆசைப்பட்டது. 4 நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார் அடிசில் சொன்னேன். கொடுக்கறதுக்கு என்னால முடியல, எனக்கு வயசு 5, ஏதோ பிராமண பெண்ணு என்ன கையில இருந்திருக்க போறது இப்போ. அதனால அதெல்லாம் சமர்ப்பிக்க முடியல. பாட்டுல சமர்ப்பிக்க முடிஞ்சு சொல்லியோ சமர்ப்பிச்சாச்சு. ஆண்டாள் பரவதமே போயாச்சு. அதுக்கு 4000 வருஷம் கழிச்சு ராமானுஜர் அவதரிக்கிறார். இந்த பாசுரத்தை படிச்சுட்டு அவர் தன் காலக்ஷேபத்துல சொல்லிட்டு இருக்கார். ஆண்டாள் ஆசைப்பட்டிருந்தா நிறைவேற்றி வைக்கிறது நம்ம கடமை இல்லையோ அப்படின்னு நினைச்சிருந்து சிஷ்ய கூட்டத்தோட போறார் அழகர் மலைக்கு. போனவர் 100 கங்காளம் தயார் பண்ணிவிட்டார். கோவில்ல இருக்கிறவா பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. உடையவர் சொல்றார் 70 படி பாலை ஏத்துங்க. இன்னைக்கு அந்த கணக்கு வச்சிருக்கா. 70 படி பால்ல 5 படி அரிசி போடணும். ஆகுமா சுவாமி, இது என்ன கேள்விப்பட்டது இல்லையே, எப்படி கலர்றதுன்னா கார்த்தால 4 மணிக்கு ஏத்தி விட்டா 11 மணி வரைக்கும் கலரணும். 7 மணி நாளி. ஒரு அரிசிக்கு 1 முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு 2 கல்கண்டு, ஒரு கல்கண்டுக்கு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு, இப்படின்னு போட்டா அப்ப படி கணக்கு வந்துருச்சு இல்லையா. இது 5 படிக்கு ஒவ்வொன்றுத்துக்கா இது போட்டு இருந்தா அத்தனை படி கலர 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 மையா தடுகையாகும். ஆனப்புறம் அதை எடுத்தோம்னா 15-20 நாளைக்கு கெட்டே போகாது, அவ்வளவு நன்னா இருக்கும். ஆனா இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் காகிதத்துல எழுதி பார்த்தீங்கன்னா கூட சக்கரை வியாதி கூடிடும். சாப்பிடலாம் வேண்டாம். வெறுமையத்தை எழுதி படிச்சு பார்த்தீங்கன்னா கூட நாம ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு போல் இருக்குன்னா வராது. பகவானுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிட்டோம்னா சர்க்கரை இல்ல, உப்பு புளி எல்லாம் வரும். அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் சர்க்கரையும் வராது, வியாதியும் வராது. இத்த சமர்ப்பிக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. பெருமானார் எழுந்துள்ளினார், சமர்ப்பித்தார். அழகர் ரொம்ப ஆச்சரியமா வாங்கிட்டார். நேர் அங்கேருந்து சிவலிபுத்தூர் வந்தார். வந்து ஆண்டாள் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து தேவரீர் பாடினீர், அடியனுக்கு ஒரு பாக்கியம், அதை சமர்ப்பிக்க கூடிய பேரு கிடைச்சது என்று சொன்ன உடனே பல்லக்கல ஆண்டாள் வெளியே எழுந்துருளி. உலகத்துல வழக்கம் கூட பிறந்தவள் தமக்கையோ தங்கையோ ஆசைப்பட்டதே, கூட பிறந்தவன் பராத்தா தான் நிறைவேற்றுறது வழக்கம். தங்க ஆசைப்பட்டா அண்ணன் பண்ண போறான், அக்கா ஆசைப்பட்டா தம்பி பண்ண போறான். நீர் எப்ப நாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுத்தீரோ நீர் தான் நமக்கு அண்ணன் கோதாகிரஜர் என்று 4000 வருஷம் கழிச்சு பிறந்தவரை அண்ணனாயத்துக்கிற ஆண்டாள். அதனாலதான் கோயில் அண்ணன் கோதாகிரஜன் ஒரு திருநாமம் கிடைத்தது. அப்ப அவருக்கு அனுகிரகம் கிடைச்சு போச்சு. ஆண்டாள் பாசுரம் பாடச்சேவே அழகர் கேட்டார், 100 தடா சாப்பிட்டாச்சு, இதுக்கு பதில் இப்ப உமக்கு என்ன வேணும், நீர் நமக்கு கொடுத்துட்டீரோ இல்லையோ, அதுக்கு பதில் ஏதேனும் வேணும்னால் கொண்டதுக்கு கொடுக்கறதுக்கு நான் வரல, நான் உன்னை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு பதில் உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கேன். ஒரு பிரார்த்தனை, தேவரீர் வாங்கிட்டீரோ இல்லையோ, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணுங்கிறார், 100 தடா கொண்டு வைப்பேன், சாப்பிடணும். அதுதான் தேவள் திரும்ப திரும்ப பண்ணணும். அப்ப இதை சமர்ப்பிக்க வாங்கணும், பின்னுமாளும் செய்வன். ஆனா அது கொடுத்ததும் போராது. இப்ப 100 தடா சமர்ப்பித்து மேன்மேலும் கைங்கரியம் பண்ண வேண்டும் ஆண்டாளுடைய ஆசை.
அந்த ஆசையை நிறைவேற்றின வைபவம் பெற்றவர் ராமானுஜர். அதுதான் இங்க சாதிக்கிறார். சூடி கொடுத்த நாச்சியார், பாடி கொடுத்த நாச்சியார். புஷ்பமாலை சூடி கொடுத்தபடியால் சூடி கொடுத்த நாச்சியார், பாமாலை பாடி கொடுத்தபடியால் பாடி கொடுத்த நாச்சியார். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்குன்னு கொண்டாடுற மூல்யம். அந்த ஆண்டாள் என்ன செய்தாள் பார்ப்போம். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள். அரங்கர் பெரிய பெருமாள், அரங்கர் மௌலி அவருடைய திருமுடி, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை அவர் சாத்தின்றிருக்கிற திருமாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். தன்னுடைய குழலிலே சூடி பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாலை தொடுத்து வைக்கிறார். அதை ஆண்டாள் தான் எடுத்து தங்கெழுத்துல போட்டுண்டு தன்னுடைய தலையில சூடி பார்த்துட்டு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இப்போ ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு கண்ணாடி கிணறாட்டம், அது உள்ள இப்படி எட்டி பார்த்து நான் கண்ணனுக்கு ஏற்ற பத்தினி தானா, கல்யாணம் பேசலாம் இல்லையோ, நன்னத்தானே இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே அழகு பார்த்துக்கலாம். காரை போடும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும். காரை எடுத்து போட்டுக்கிறா, கண்ணாடி பாக்குறா, கையில இருக்கிற வளை எல்லாத்தையும் குலுக்கி பாத்துக்கிறா. கிருஷ்ணச சரிசி பாரியா, இவள் தான் கண்ணனுக்கு ஏற்ற பத்தினி அவளே முடிவு பண்ணிட்டா. அப்ப ஒவ்வொரு நாளும் புட்பத்தை களைஞ்சு வச்ச உடனே பெரியாழ்வார் இவர் சூடி களைந்த புட்பத்தை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். ஆனா இங்க அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலைன்னு போட்டிருக்கோம் இல்லையோ. ஆண்டாள் அரங்கனுக்கா வந்து மாலை சூடி கொடுத்தா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன இருந்தாள் எனில், அந்த பெருமாள் சயன திருக்கோலத்துல வடபத்திரசாயி, இந்த பெருமாள் சயன திருக்கோலத்திலே வியூகமூர்த்தியாகத்தான் எழுந்துள்ளிருக்கிறார். அதனால ரெண்டு பேரையும் ஒன்றாக கொண்டு அரங்கர்னு கூறுகிறார். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். பெரியாழ்வார் ஒரு நாள் கூடையோட மாலை எடுத்துன்னு போயிட்டார். பெருமாள்கிட்ட சமரிக்கு போறச்சே ஆண்டாளுடைய கேசம் ஒண்ணு தலைமுடி ஒண்ணு அதுல ஒட்டிட்டு இருந்துருத்து. பெரிய அபச்சாரமா போச்சு, பண்ணக்கூடாதே அப்படின்னு எடுத்து வச்சுட்டு புது மாலை தொடுத்து கிடுகிடுன்னு எடுத்துன்னு போய் பெருமாள்கிட்ட சமைச்சா இது நன்னா இல்லைன்ட்டார் அவர். நீ கொடுக்கிற புது மாலை நமக்கு வேண்டாம், நித்தியம் ஒரு மாலை கொண்டுருவீரே அது எங்க என்ன பெருமாள் கேட்டார். இல்ல அது நீ கொண்ட மாலையில தலைமுடி பட்டுடுத்து அதனால தான். அதைத்தான் ஆசைப்பட்டு படுத்துட்டே இருக்கீங்க. அந்த மாலை எப்ப வருவான்னு ஆசிரித கரஸ்பரிசம் பட்ட திரவியம் தான் நமக்கு உத்தேசம். அதனால திரும்ப போய் அந்த மாலையை கொண்டாடும். அப்பதான் தெரிஞ்சது, ஓ இந்த பொண்ணு ஏதோ வளர்த்துட்டு இருக்கா போல் இருக்க ஆசைய. நாம கிருஷ்ண கதையை சொல்லி சொல்லி வளர்த்தோம். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஒரு பெண்ணைத்தான் பெற்றேன் மகாலட்சுமி ஆட்டம் வளர்த்தேன். ஆனா சொத்து ஒண்ணுதில்லேன்னு சொல்லிட்டு கண்ணன் அழைச்சிட்டு போயிட்டார். நான் எப்படி சொத்தை தடுக்க முடியும்? சுவாமி வந்து கையை பிடிச்சு கூட்டின்னு போறச்சே நான் வளர்த்தேன் நான் சொல்ல முடியும்? அவருடைய சொத்து விட்டுட வேண்டியதானேன்னு ஆழ்வாரே ரொம்ப வருத்தம்னு இல்லை, ஆனந்தத்துலதான் பாடுறாரு. இப்போ இந்த நிலை ஆன உடனே பெரிய பெருமாள் ஆள் விட்டு அனுப்பி பல்லக்கை அனுப்பித்து ஆண்டாளை மூடு பல்லக்கில் எழுந்துருள பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கோள் என்ன நியமனம். பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு போறார். இறங்கினார். நேரே ஆண்டாள் உள்ளே நடக்க குலசேகரன் படியை தாண்டி பெரிய பெருமாளுடைய திருவடிகளை தொட அங்கேயே மறைந்து நீங்காத இன்பத்தை அடைந்தாள்ங்கிறதுதான் ஆண்டாளை பத்தின சரித்திரம். அதனாலே தொல்லருளால் அந்த ஆண்டாளுடைய இயற்கையான கிருபை தொல் அருள். ஆண்டாளுடைய கிருபையாலே வாழ்கின்ற வள்ளல். ஆண்டாள் கிருபை இருந்து அவளுக்காக அவள் ஆசைப்பட்டதை நடத்திட்டு அவள்கிட்டே பட்டம் வாங்கி பாசுரத்தை பெற்றாரோ இல்லையோ. இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி. திருவாய்மொழி பெரிய கிரந்தம், ஆனா ராமானுஜருக்கு திருவாய்மொழி ஜீயர்னு பட்டம் கிடையாது. திருமொழி பெரிய நூல் உடையவருக்கு திருமொழி ஜீயர்னு பட்டம் கிடையாது. சின்ன பொண்ணு பாடியிருக்கிற 30 பாட்டு, இடைச்சி பாவனையில பாடியிருக்கிற பாட்டு. ஆனா இவருக்கு திருப்பாவை ஜீயர்னு தான் பட்ட பேர். ராமானுஜருக்கு இந்த 30 பாசுரத்துல அவ்வளவு ஆசையாம். அப்ப ஆண்டாள் பாட்டுல திருப்பாவை ஜீயர்னால் நம்ம இது என்ன வேதாந்த ஜீயர், பிருகதாரண்ய உபனிஷத்து ஜீயர், சாந்தோக்கிய ஜீயர் இதெல்லாம் பெருசு. திருப்பாவை ஜீயர்னா எங்களுக்கு கூட தெரியும், என்ன தெரிஞ்சுட்டு போறது. நமக்கு கூட தெரிஞ்ச ஒண்ணும் பகவான் அடைவிக்கிற வழியா இருக்கக்கூடாதுன்னா, தெரியாத வழிதான் தெரியும் முதல்ல சொல்லவே கூடாது. வைத்தியர்கள்ட்ட போனா ரொம்ப கட்டப்படுத்தி 1 கோடி பேர்ல வர்ற வியாதி உனக்கு வந்திருக்கு, ரொம்ப கட்டமானன்னா கொஞ்சம் நமக்கு சிறகடிச்சு பறக்கிறாப்புல இருக்கும். ரொம்ப பெரிய வியாதி வந்திருக்கான் சுவாமின்னு எதை நினைச்சு சந்தோஷப்படுறதுன்னு இல்லையா? இப்ப இத்தனை பேருக்குள்ள நான் தான் ஆப்டேன் நான் திண்டாடுறதை விட்டுட்டு இத்தனை பேர்ல எனக்கு வந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் அதுவும் ஒரு 4-5 மாசம் ஆகும். கட்டப்பட்டு தான் சரியாக்க முடியும்னா, கட்டப்பட்டு சரியாக்குற வியாதியானா சட்டுன்னு போற வியாதியா இருந்தா தொலைச்சுட்டான்னு இருக்கலாம் இல்லையோ. அதுவும் இல்லாத சமப்படுறோம் என்னால் நல்ல சுலபமான வழிங்கிறதுனால எள்ளி நகையாடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வழின்னா நல்ல வழி. அப்பதான் நான் அதுல போக முடியும். எனக்குன்னு வழி இருக்குண்டா நாளைக்கு அந்த வழி எனக்கே இல்லாத போடும். எல்லாருக்கும் இருக்கிற வழியில நானும் போனேன்னா நானும் தப்பிக்கலாம், இன்னொருத்தரும் தப்பிக்கலாம். நாளை ஆண்டாள்
அனுகிரகித்தார். திருப்பாவை ஜீயர்னு பட்டம் பெற்ற ராமானுஷர் வாழ்கின்ற வள்ளல் மாமுனி என்னும் ராமானுஷர். ஆண்டாள் அனுகிரகத்தாலே வாழ்கின்ற உதாரமான ஔதாரியம் படைத்த சுவாவயுக்தரான ராமானுஷர் வள்ளல். அவர் என்ன அப்படி வள்ளலா கொடுத்தார்னால் எழுதின நூல்கள் இத்தனை கிரந்தங்களாலே பகவான பத்தின பக்தி என்ன சரணாகதி என்ன ஸ்தாபித்தார். வாழ்கின்ற வள்ளல் ஒரு தாழ்வில்லா மறை தாழ்ந்து. இப்ப ராமானுஷர் பண்ணிருக்கிற கைங்கர் என்ன? தாழ்வொன்னில்லா மறை தாழ்ந்து. எப்பவும் வேதத்துக்கு தாழ்ச்சியே வராது. ஏன்னா அதுக்கு காலம் கிடையாது. ஒரு புருஷன் வாயால வந்ததில்லை, அது குழப்பாது, நேரத்துக்கு சொல்லி முடிக்கணுங்கிறது இல்லை, நம்மள திசை திருப்பாது, எதுவுமே பண்ணாது. ஏன்னா ஒரு புருஷன் வாயில வரவே இல்லையோ இல்லையோ. அபௌருஷேயம்ங்கிறோம் வேதத்தை. ஒருத்தர் சொல்லி இருந்தா இந்த ஆபத்தெல்லாம் வரும். இப்ப ஒருத்தர் சொன்னதை நீங்க கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ, யார் உட்காந்து இருக்காளோ அவளுக்கு தகுந்தா அப்புறம் சொல்லணும், எங்க உட்காந்து இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், அதோ அந்த கடிகாரத்தை பார்த்துட்டே சொல்லணும். 3 தப்பா வச்சுக்கோ. இப்ப இந்த 3 இல்லைன்னு வச்சுக்கோ, கடிகாரம் பார்க்க வேண்டாம், யார் உட்காந்து இருக்கான்னு கவலை இல்லை, காட்டிலே உட்காந்துக்கலாம் சொல்லலாம்னுட்டா உண்மை வரும். இல்லைன்னா கொஞ்சம் வடிகட்டின உண்மைதான் வரும். அதனால வேதத்துக்கு அந்த கட்டம் இல்லை, அனாதியானது, நித்தியமானது, அபௌருஷேயமானது. அப்படிப்பட்ட வேதம் தாழ்வொன்றில்லா மறை. அந்த மறை தாழ்ந்து அதையே கூட யாரானு தங்கள் இஷ்டப்படிக்க அர்த்தம் சொல்லி மூலையில கொண்டு போய் போட்டு விடுறான். அப்படி தாழ்ந்த காலத்திலே பகுமதி வியாகாத தூரஸ்திதான்னு ஸ்லோகம். அவளுக்கு புத்தி இருக்கு. ஒரு 4 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாள்னாலே 5 கட்சி இருக்கும். 4 பேருக்கு 4 கட்சி இருக்காது, 5 கட்சி இருக்கும். ஏன்னா யாரோட சேர்ந்திருக்கா எப்போன்னு தெரியாது இல்லையா. இவா 2 பேரும் சேர்ந்தா புது கட்சி, அவா 2 பேரும் சேர்ந்தா புது கட்சி. அப்ப வேதத்தையும் அதே மாதிரி வச்சுன்னு தங்கிட்டதுக்கு அர்த்தம் சொல்லிட்டான். தல முழுதும் கலி ஆழ்கின்ற நாள் வந்து. பூமி முழுக்க பூமி பரப்படங்களும் கலி 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 ஆபத்து. இந்த தல முழுதும் கலியே, உலகம் முழுக்க கலி வந்து ஆழ்கின்ற நாளிலே நல்ல வேளை ராமானுஷர் வந்து அழித்தவன் காண்மின். அந்த வேதத்தை தன்னுடைய உண்மையான சிங்காசனத்துல கொண்டு அமர்த்தி அதற்கு இருக்கிற நியாயமான அர்த்தத்தை உலகத்துக்கு புரிய வச்சாரோ இல்லையோ, அதான் அழித்தவன். வேதத்துக்குரிய இடத்தை அழித்தவன். அது எங்கேயோ படுத்து குறவில்லை வேதத்துக்கு. ஆனா அவனவன் தன் புத்தி விகற்பத்தால எங்கேயோ கொண்டு போய் வைக்க அழித்தவன் காண்மின். அந்த ராமானுஷர் இத்தனையும் பண்ணினத்துக்கு என்ன காரணம்? ஆண்டாளுடைய திருப்பாவை கைவிளக்காக கிடைத்தது காரணம். என்ன ஒரு பெண் குழந்தை பாடினா 5 வயசு குழந்தை பாடினது வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்குமா? வேதார்த்தம் எல்லாம் அதுக்குள்ள இருக்குமானால் ஆச்சரியமா பெரியவாச்சம் சாதிக்கிறார். ஒரு ரசவாதி இருக்கார், அவர் கையில ஒரு குடிக்க வச்சிருப்பாராம். அதால எந்த வெங்கலத்தை செப்ப தொட்டா கூட தங்கமா மாறிப்படும். அத போல இந்த கோபிகா ஸ்திரீகள் ஆண்டாள் எல்லாருக்கும் ரச குடிக்க கையில இருக்கு. அதான் கண்ணன். கண்ணன்கிற குடிக்க இருக்கவே எந்தெந்த சப்தத்தை தொட்டாலும் அது வேத வாக்கியமாவே இருக்கு. என்ன பாஷையில என்ன பாட்டு பாடினாலும் அது வேத வாக்கியமாவே இருக்கு. இது எப்படி அவளுக்கு சாத்தியமாகிருக்குன்னா ரச குடிக்க கையில இருக்கு, கண்ணனே கையில இருக்கார். தொதிய கம்பீர மனோனுசாரிணான்னு அளவந்தார் சாதிக்கிறார். பகவத் பக்தர்களா யார் இருக்காளோ அவர்களை பின்தொடர்ந்து வேதம் வருங்கிறார். அவ வேதத்தை பின்தொடர்ந்து போக வேண்டாம், பக்தர்களை பின்தொடர்ந்து வேதம் வரும் இல்லையோ. அப்படித்தான் ஆண்டாளுக்கும் வந்தது. பரமோதார சுபாவராய் அனைவருக்கும் பரமபதத்தை அழைத்தவர் இல்லையோ, அளித்தவர். அதனாலதான் வள்ளல்கிறார். வாழ்கின்ற வள்ளல்னார் தன் காலத்தில் தான் கெட்டாலும் அனைவரும் வைகுந்தத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர். பாசுரார்த்தம் பார்க்கலாம். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபெருங்கோயிலுடையானுக்கு மாலை சமர்ப்பித்தாள். சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தாழ்குடலால். ஆண்டாளுக்கே பாசுரம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நிறுத்தினாலே சூடிக் கொடுத்த ஆண்டாள் அவருடைய தொல்லருளால். ஆண்டாள் பூமாதேவியினுடைய அவதார். ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவவதாரம் செய்தாள். அவள் பண்ண அனுகிரகம் உததி பரமவியோம்னோகோ மாதிருச ரக்ஷண க்ஷமவிதி தியா ஸ்ரீரங்க தாமனி மோதசேன்னு பராசரவற்றர் சாதிக்கிறார். பிறந்தகம்னு பார்த்தா மகாலட்சுமிக்கு பெரிய பார்க்கடல், புகுந்தகம் பரமதம் வைகுண்டம். இப்ப பார்க்கடல்ல இருக்காரா வைகுந்தத்தில் இருக்காரான்னா நம்ம மாட்ட இருக்கிறவாளை ரட்சிக்கிறதுக்காக 2 வீட்டையும் விட்டுட்டு பிள்ளை எங்க போயிருக்காளோ அங்கதானே வந்து தங்க வேண்டிருக்கு. உங்களுக்கே தெரியுமோ இல்லையோ, அங்கங்க அதுக்காகத்தானே வந்து தங்க வேண்டிருக்கு. இப்போ நம்ம பிறந்த வீடு ஒன்னா இருக்கும், புகுந்த வீடு ஒன்னா இருக்கும். இப்போ நான் எங்க குழந்தைகள் இருக்காளோ பார்த்து இங்க 6 மாசம் அங்க 6 மாசம் இங்க 3 மாசம் இங்க 3 மாசம் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் மகாலட்சுமி தான் ஆரம்பிச்சு வச்சதுங்கிறார். ஆனால் அனுகிரகம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்றும் சொல்லுகிறபடியே. ஏன்னா அவ பிறந்த வீடு திருப்பார்கடல், புகுந்த வீடு வைகுந்தம். இன்னைக்கு அங்கேயா இருக்கா?
இருக்கிறதெல்லாம் எங்கெங்க நம்ம இருக்கோமோ அந்தந்த கோவில்ல தானே லட்சுமி இருக்க வேண்டியிருக்கு. காரணம், குழந்தைகள் இருக்கிற இடத்துல போய் ரட்சித்து கொடுக்க வேண்டியிருக்கு. குழந்தைகளை ரட்சிக்கிறது இல்ல, குழந்தைகளுடைய குழந்தைகளை காப்பாத்தி கொடுக்க வேண்டும். வாழ்கின்ற வள்ளல் வள்ளல் பகவன் நாராயணன் அபிமதானுரூபன்னு தொடங்கி என்ன செய்தார் அப்படி சுவாமி? என்ன வாழ்க வைத்தார்? நமக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார்னால், பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தில் மகாலட்சுமி தேவியை முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாளிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். முதல்ல பிராட்டின் இடத்துல பண்றார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஷத்யசீலா ஜனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகண பத்மநாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானுபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்மகிஷிம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமம் பிரபத்தியே என்று பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணி ஸ்ரீமன் நாராயண தொத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே என்று பெருமான் திருவடிகளை பற்றி உமக்கு என்ன வேணும்னு பகவான் கேட்கிறார். முக்தி கொடுன்னு பிரார்த்தித்தார். போதுமானு கேட்க, நம் சம்பந்திகள் அலைவிலும் கொடு, நமக்கு மட்டும் கொடுத்தது போராது, நாம் தொடர்புடைய சம்பந்தமுடைய எல்லாருக்கும் கொடுனால் இதுதான் வள்ளல் தன்மை. தனக்கு மட்டும் வாங்கி வச்சுடாமல் எல்லாருக்கும் அதை வாரி கொடுத்தாலும் இல்லையோ அந்த வள்ளல். வாழ்கின்ற வள்ளல் அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜர் வாழ்கின்ற வள்ளல் காலத்திரையேபி கரணத்திரய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்சத்வயா கமலா ரமணேர்த்தியதைவ ரமணேர்த்திதாயத் க்ஷேம சயேவகி யதீந்திர பவஸ்ருதானாம். மணவாளவர்கள் எத்திராஜ் விம்சத்தியில சாதிக்கிறார். நாம முக்கரணத்திலும் முக்காலத்திலும் பட்டிருக்கிற அனைத்து பாவங்களுக்கும் ஒரே பிராயச்சித்தம் சரணாகதி. அந்த சரணாகதியும் ராமானுஜா நீ பண்ணி வைத்தாயாமே, நமக்காக பிரதிநிதியாக நீ பண்ணி எங்களுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்துட்டபடியாலே இனி நாம் செய்வதற்கு ஏதுமில்லை என்றுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன செய்தார்? தாழ்வொன்றில்லாம் அரை தாழ்ந்து, தாழ்ச்சியே சொல்ல முடியாத பிரமம் விப்ரலம்பம் பிரத்யக்ஷ அனுமானங்களாலே பாதிக்கப்படுதல், இந்த எந்த கட்டமும் இல்லாத சப்தம் சாஸ்திரம் மறை தாழ்ந்து அந்த சாஸ்திரத்தை மூலையில கொண்டு போய் எல்லாரும் வச்சுட்டா பாக்கியர்களும் குதிஷ்டிகளும் அதை சரிப்படுத்தி தலை முழுதும் கலியே. வேதம் மறையராப்பில் இருந்தது, விளக்கு குறையராப்பில் இருந்தா கலி வந்து ஆட்சியை ஆரம்பிச்சிடும். தலை முழுதும் கலியே என விட்டு புராணத்துல பராசரர் சொல்றாராம். கலவு ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வ சிரஷ்டாரம் ஈஸ்வரம் நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோபகதா ஜனாக. இந்த கலியுகத்தில் ஆறும் வைஷ்ணவனாக பகவானை ஆராதனம் பண்ண வரமாட்டான், குறைஞ்சு போயிடும். கலவு ஜெகத்பதிம் விஷ்ணும் நார்ச்சயந்தி, ஏன்னா பாஷண்டோபகதா ஜனாக எல்லாம் பாஷண்டிகளால பிடிக்கப்பட்டு போடுவாப்போ உலக இன்பத்துக்கு ஓடிப்படுவான், சாஸ்திரத்துக்கு வரமாட்டான், சொல்லிருக்கிற எந்த கர்மங்களையும் செய்யவே மாட்டான். பாஷண்டிகளுடைய பிடி காட்பட்டு அதுவே சரின்னு நினைச்சிருந்து வருத்தம் வருத்தம் வருத்தம். எப்பேற்பட்டவனுக்கு ஏதோ வருத்தம், வருத்தத்துலதான் உழவனே தவிர மனசாந்தியோட ஆனந்தத்தை பார்க்கவே மாட்டான். அதுதான் கலி. ஆனா ஓஹோன்னு இருக்கும், உலகத்தை பார்த்தா ஓஹோன்னு இருக்க மாதிரி இருக்கும், வாழ்க்கை அவன் வாழறத பார்த்தா ரொம்ப நன்னா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அவன் சந்தோஷமே படலேங்கிறாரு. கலவு ஜெகத் ஏனால் எங்க அர்ச்சிக்கணுமோ யாரு சொன்னதை கேட்கணுமோ இவன் கேட்கல. இங்க எனக்கு உள்ளேயே உட்காண்டு ஒருத்தர் இப்படி பண்ணியானா நான் பண்றேன்னு இருக்கார். அப்ப அந்த பாதிப்பு அப்படியே நிறுத்தினுட்டு நான் இஷ்டத்துக்கு வேற ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன்னால் எப்படி இது சரியாகும்? ரெண்டு ஒத்தே போகலையோ இல்லையோ. நம்ம கிட்ட இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதையும் ஒத்து போக விட்டா தான் நாம நல்லா வாழ முடியும். ஆனா நாம உள்ள இருக்கிறவருடைய குரலையே கேட்காமல் வெளியில இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, அது இவருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அதனால கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் இழுத்தி பிடிச்சு விடுறாரு. எதே பணங்காசு இல்ல, சாந்திய பக்தி சாந்திகளை நிறுத்திட்டாருனால் அதுதான் கலி பிடிச்சு ஆட்டின்னு இருக்குங்கிறோம். என்ன சொல்றத பார்த்தா என்னமா விஞ்ஞானம் முன்னேறி இருக்கு, மெஞ்ஞானம் எல்லாம் அப்படி முன்னேறி இருக்கா? நீங்க அதே ராமாயணம் பாகவத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, புதுசா ஒரு புதுசா எழுதினுடுவா. எதுக்கு புதுசா எழுதணும்ப்ப? கண்ணால பார்த்துன்னு தானே இருக்கு, காதால கேட்டுன்னு தானே இருக்கும். இதெல்லாம் மாறுறனி வேற புதுசா எழுதிக்குமே. இப்ப கண்ணை விட்டுட்டு காதால இனிமே பார்க்க போறோம், மூக்கால சாப்பிட போறோம், இதெல்லாம் வரட்டும். வந்த அன்னைக்கு பாகவத்தை மாத்திக்கலாம், ராமாயணத்தை மாத்திக்கலாம். ராமாயணமோ பாகவதமோ மாறுகிற உடலை பத்தி பார்க்க சொல்லல, மாறாத ஆத்ம பரமாத்மாக்களை பத்தி பார்த்து சொல்லு. அதனால அந்த புஸ்தகம் மாற வேண்டிய தேவையில்லை. மாறுற வஸ்துவை பத்தி இருந்த புஸ்தகமா இருந்தா அது வேற வேற வரணும். மாறாத வஸ்துவை பத்தி புஸ்தகமா இருந்தா எதுக்கு மாறணும்? இப்போ எல்லாரும் கைத்தலைபேசி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், எடுக்கிறதுக்கு உபகரணம் எல்லாம் இருக்கு. வருஷம் இவர் இதை மாத்தி இன்னொன்னு கொண்டாத்தான் அவர் தொழில் நடத்த முடியும். அடுத்த வருஷம் வரலன்னால் அவ்வளவுதான், அவருக்கே அது லாபம். ஒண்ணும் நடக்காது. இப்போ புதுசா பண்ணாதான் லௌகிகத்துல ஏற்றம், பழையதை ஒழுங்கா பண்ணா வைதிகத்துல ஏற்றம். பழையதை தப்பா பண்ணக்கூடாது, பழையதை ஒழுங்கா பண்ணோம்னா வைதிகத்துல ஏற்றம். திரும்ப பண்றதை பத்தி கவலைப்படாது, அதை பத்தி வெறுக்கவும் கூடாது. அதே ஆராதனை தான். இப்ப நேற்றுக்கு சேவிச்சோம், அதே தானே பண்ணா.
இன்னைக்கு சேவிச்சோம் அதே தானே பண்ணா, இன்னும் 100 வருஷம் சேவிச்சாலும் அதே தானே பண்ணிட்டு இருப்பா. மாத்தவே மாட்டேங்கிறாளே, வெவ்வேறு. உள்ள இருக்கிறவர் மாறவே இல்லையே. அதே மாதிரி நம்மளும் சொல்ல வேண்டியதுதான், நாங்களும் மாறவே இல்லையே. நீ எத்தனை திருத்தணும்னு பார்த்தாலும் நாங்க திருந்தவே இல்லையோ இல்லையா. அப்ப நீயும் தான் மாறல, நானும் தான் மாறல வச்சுக்க வேண்டியதான். தாழ்வன் இல்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியை ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காழ்ந்து. இந்த கலி கோலாகலத்தை முடித்து கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் என் இருள் தருமா ஞாலத்தை மாற்றினார். ராமானுஜ திவாகரராக பிறந்து சூரியனுடைய கிரணமாக தம் வாக்குகளாலே அனைத்து இருட்டையும் போக்கினார். அந்த ராமானுஜரே நமக்கு வந்தளித்தவன் காண்மின் கலியும் கெடும் என்பது 16வது பாசுரத்தின் அர்த்தம். ஆண்டாள் அனுகிரகத்தாலே கலி கோலாகலத்தை முடித்த ராமானுஜர், அவரையே பற்றினோம். 16 முற்றிற்று. தாழ்வன் இல்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஜன் என்னும் மாமுனியே. அடுத்தது 17வது பாசுரம். நான் ஆறலாம் இருக்கா, ஒவ்வொரு ஆழ்வாரா பார்த்துட்டோம். பெய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், அதுக்கப்புறம் திருப்பாணாழ்வார், திருமொழிசி ஆழ்வார், பின்னால் தொண்டடிப்புழி ஆழ்வார் சொல்லிட்டார். திருப்பாணாழ்வார் ஆயிடுத்து ஏற்கனவே, இப்ப பெரியாழ்வார் ஆயிடுத்து, ஆண்டாள் ஆயிடுத்து. இன்னும் இருக்கிறது முக்கியமா திருமங்கை ஆழ்வார் சொன்னார். திருமங்கை ஆழ்வாரை பத்தி 2வது பாசுரத்திலே சொல்லியிருக்கார், கருமிக்க சென்னல் கடமை குறையல்னுட்டு. ஆனா 8வது பாசுரத்திலிருந்து தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சரித்திரம். அப்ப அதனுடைய வரிசையில திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்லணும். முதற்கவி ஆழ்வார் இருக்காரு, அவ்வாழ்வாரை பத்தி சொல்லி 19வது பாசுரம் வரைக்கும் ஆழ்வார்கள் சரித்திரம். 20வது பாசுரத்திலிருந்து நாதமுனிகள் ஆழ்வார் ஆச்சாரியருடைய சரித்திரம். அதுல இப்ப பார்க்க வேண்டியது 17வது பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இது. சாதிக்கிறார், முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்க நின்னானே கலவரவும் தனியானை தண்டமிழ் செய்த நீலன் தனக் கொலையில் இனியானே எங்கள் ராமானுஷனை வந்து எய்தினரே. எங்கள் ராமானுஷனை பலரும் வந்து எய்தினர். அவர் ஆரை பற்றினவர்? திருமங்கை ஆழ்வார் திருவடியை விடாதவர். இப்ப திருநகரியில போய் திருமங்கை ஆழ்வார் விக்கிரகத்தை செவிச்சுன்னா அவருடைய ஆசனம் பீட்டத்தோட உடையவர்கள் இருக்கார். அப்படின்னா திருவடியை விடாம பிடிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு பாசுரார்த்தம் பாக்குறான். கலை பரவும் தனி ஆனை கண்ணமங்கை நின்றானை. முதல்ல திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் கண்ணனை பத்தி சொல்லுகிறார். அந்த திருக்கண்ணமங்க பெருமான பாடினவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரை விடாத பக்தி படைத்தவர் ராமானுஜர். அப்ப பகவானாரு கலை பரவும் தனி ஆனை, தனியான், அத்விதீயன், தனக்கு நிகர் இல்லாதவர். கலைனா வேதக்கலை. வேதக்கலைகள் விடாமல் பகவானை கூறும். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யான்னு கண்ணன் சொன்னாரும் இல்லையோ. அப்ப கலை பரவும் வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம், ஸ்மிருதி முதலான சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தின்னு சாஸ்திரம் சொல்லுது. அனைத்து வேதங்களும் அதனால பாடப்பட்டிருக்கிற பகவான் அத்விதீயன், தனக்கு நிகரற்றவனான எம்பெருமான் எங்கு நிற்கிறார்? அத்விதீயம் அத்தகஜம் போலே திருக்கண்ணமங்கையில் நிற்கிறார். பெரும் புறக்கடல். அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கு பேர் ரொம்ப பெரியவர். அவர் வசரமே 16-18 அடிக்கு எழுந்துள்ளிருக்கார். என்ன பெருமனுக்கு எவ்வளவு பெரியவரா இருக்கார். பிருகத்து பகி சிந்து இன்னும் சம்ஸ்கிருதத்துல பேர். திருப்பார்கடல் பெருமாள் கடைஞ்சு விட்டார். நாச்சியார் உருவானா. நாச்சியாருக்கு பகவான கல்யாணம் பண்ணிக்கணும், வரமாலையோட வந்துட்டார். வந்த போது அவர் தோல்ல மாலை போடணும் இல்லையா. 33 கோடி தேவர்களும் பார்த்திருந்தாராம். இத்தனை புருஷால் இருக்கிறச்சே தனி பெண்ணா பிறந்து வீட்டுக்காரெல்லாம் ஒத்துணும் இல்லையோ இல்லையோ. அப்ப தனி பெண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் வெட்கமா இருந்திருக்கு. அதனால வெட்கத்துல பார்க்கடலை விட்டு ஓடி வந்துட்டான். ஓடி நேர திருக்கண்ணமங்கைக்கு வந்தாள். வந்து இங்கிருந்து பகவானை குறித்து தபஸ் பண்ணி இங்கதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கல்யாணம் ஏற்பாடாயிடுச்சு. அப்பவும் பெருமாள் 33 கோடி தேவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டார். நீங்கள்லாம் வாங்குவோம். நாச்சியார் அதை வாண்டான்னுட்டு தானே அங்கேயிருந்து இங்கே வந்தேன், நீர் மீண்டும் இங்கேயும் வந்து அதே நாள் இல்ல அதெல்லாம் நான் அவளுக்கு ரகசியம் சொல்லி வச்சிருக்கேன், நீ கவலைப்படாதே, எனக்கு உனக்கு தான் கல்யாணம். 33 கோடி தேவர்களும் தேனீக்கள் வடிவ எடுத்துட்டு யாரும் பார்க்காத வண்ணம் தேன் வண்டுகளா இருந்தே கல்யாணத்துக்கு அன்வயிச்சுட்டு போயிட்டான். ஆனால இப்பவும் பாத்தீங்கன்னா நாச்சியார் சன்னதியில 2 மாடம் பெறை இருக்கு. அந்த பெறையில வண்டு முழுக்க தேன் அடக்கட்டி இருக்கும். அந்த தேனீக்கள் எல்லாம் தேவர்கள் தான் இருந்து நாச்சியார் என்கிறோம் பெற்றுட்டு இருக்காங்க. இந்த திருக்கண்ணமங்கை சரித்திரம் அதைத்தான் சொல்றார். கலைபலவும் தனியானை கண்ணமங்கை நின்றானை நிந்தனக்கும் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் புயல்தானே. ஆச்சரியமான பாட்டு. 10 பாசுரம் திருமங்கையாழ்வார் பாடிவிட்டார். கடைசி பாட்டுல சொல்றார், கண்ணமங்கை திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமான் வெண்சங்க முன்னேந்திய கண்ணன் நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. திருமங்கையாழ்வாராகிற நான் உன்னை குறித்து 10 பாசுரம் பாடுட்டேன்.
உன்னை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பாடசாலைக்கு போய் படிச்சாப்புல தெரியல. ஏன்னா திருக்கண்ணமங்கை கிருஷ்ண கஷேத்திரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவலூர், இதுவும் பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரம்னு சொல்லுவா. இங்க நிக்கிற பெருமாள் கண்ணன் இல்லையோ, கண்ணன் எத்தனை நாள் பாடசாலைக்கு போனார்? 64 நாள். இது இருக்கிறதுலே ரொம்ப குறைச்சிருக்கும். 64 நாள் 64 கலைகளையும் கத்துன்னு வந்துட்டார். சாந்தீபன் இடத்திலே அவந்திகா நகரத்தில் உஜ்ஜைன்ல வாசிச்சுட்டு வந்தார். அது திருமங்கையாழ்வாருக்கு தெரியறது, நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய தமிழர்கள். முதல்ல கண்ணா, நீ வடகதிகாரர், நாங்க தெற்குதிகாரா. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சம்ஸ்கிருதமும் பிராகிருத பாஷையும் ஹிந்தியும், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ். வசந்த தமிழ்ல நான் பாடியிருக்கேன். நான் எவ்வளவு படிச்சிருப்பேன், நீ படிச்சதே இல்லை. 64 நாள் போய் பாடசாலை படிச்சுட்டு வந்துட்டு படிச்சவங்க இப்போ. அதனால எங்களாட்டம் இருக்கிறவா பாடுற உயர்ந்த தமிழ் பிரபந்தம் எல்லாம் அவனுக்கு புரியாது ஆழ்வார். பாடினதே அவனை பத்தி. ஆனா அவனையே பார்த்து உனக்கு புரியாது, ஒண்ணு வேணா செய்யணுமா, 2ஆம் தரம் பாடசாலையில உட்கார், நான் உட்காத்தி வச்சு உனக்கு மொத்தத்தையும் சொல்லித்தரேன். இப்போ வெண்சங்க முன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. நான் என்ன பாடியிருக்கேன், உன்னை பத்தி என்ன சொல்லியிருக்கேன் உனக்கே சொல்லிக் கொடுக்குறேன், உட்காருன்னார். பகவான் சொன்னார், அது இந்த ஜென்மத்துல முடியாத ஆழ்வீர். ஏன்னா நான் இப்போ சிலா ரூபத்துல இருந்துட்டேன், உங்ககிட்ட உட்கார்ந்து நான் அடிபணிஞ்சு கேட்க முடியாது. மீண்டும் பிறவி எடுப்போம், நீரும் பிறப்பீர் நாமும் பிறப்போம், அப்போது உங்ககிட்ட நாம் அத்தனையும் கேட்டுப்போம் என்று கண்ணன் சொல்ல, கண்ணனே தான் பெரிய வாச்சான் பிள்ளையை அவதரித்தார். அவரும் ஆவணி ரோகிணி, பெரிய வாச்சான் பிள்ளை ஆவரணி ரோகிணி. 4000 பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணவர். திருமங்கையாழ்வார் கார்த்திகை அந்த கார்த்திகை திருமங்கையாழ்வாரே நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் அவதரித்தார். அவர் கார்த்திகை நம்பிள்ளைக்கு பெரிய வாச்சான் பிள்ளை சிஷ்யர். ஆனால் திருமங்கையாழ்வார் ஆச்சாரியர் நம்பிள்ளையை அவதரிச்சுட்டார். கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையை அவதரிச்சுட்டு அவ்வாச்சாரியனிடத்துல அத்தனை அர்த்தங்களையும் கிரகித்தார்னு சரித்திரம். அதான் வெண்சங்க முன்னேந்திய கண்ணன் நிந்தனக்கின் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று நக்கிற திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள். பக்தராவி பக்தர்களையே தனக்கு ஆத்மாவா கொண்டவர். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் சொன்னாரோ இல்லையோ, அந்த பெருமாள் தான் அப்படியே நிற்கிறார். இப்ப பத்தராவி பெருமாளா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியவரா எழுந்துருக்கா. வாசல்ல ஒரு கருடன் இருக்கார். கருடன் ரொம்ப பிரசித்தாங்க. இப்போ அவர் கட்டம் போட்ட புடவை தான் சமைச்சுவார். வேட்டி எல்லாம் கொண்டு போனா வாங்கிக்க மாட்டான். கட்டம் போட்டிருக்கிற சகப்பு, அது ஒரு ஆழ்ந்த வர்ணத்துல இருக்கிற புடவை மட்டும்தான் சாத்திப்பார். ரொம்ப வரப்பிரசாதியானவர். பக்கத்துல தாயார் திருக்கண்ணமங்கை நாச்சியார், பெருமாள் பத்தராவி பெருமாள். பெரும் புறக்கடல், பெரும் ரொம்ப பெரியவர். புற அங்க இருக்கிற திருப்பார்கடலுக்கு புறம், அங்கேருந்து வெளியில வந்துட்டாரோ இல்லையோ, அதனால பெரும் புறக்கடல். சம்ஸ்கிருதத்திலே பெரும் பிருகத், புற பகிஹி, கடல் சிந்து, பிருகத் பகி சிந்து, அதைத்தான் பெரும் புறக்கடல் என்ன ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவர். கண்ணமங்கை நின்னானை தண்டமிழ் செய்த நீலன் தனக்கு, அந்த திருக்கண்ணமங்கை பெருமாளுக்கு 10 பாசுரங்களை சமர்ப்பிச்சாரோ இல்லையோ. தன் தமிழ் குளிர்ந்திருக்கிற அந்த பகவானை நன்கு பிரதிபாதிக்க கூடிய 10 பாசுரங்களை பாடின நீலன். நீலங்கிறது தான் திருமங்கையாழ்வாருக்கு இயற்பெயர். அவர் பிறந்த போது நீலன்னு தான் பெயர் வச்சார். கருப்பா இருப்பாரான், நெடுநெடுன்னு இருப்பாரான், கரடு முரடா இருப்பாரான். கையில இருக்கிற வேல் ரத்தக்கரை இல்லாத அலம்பின நாளே கிடையாதான். அப்படி ஒரு வேல் பிடிச்சிருந்தவர். மானவேல் பரகாலன் கலிகன்னின்னு சொல்றோம் இல்லையோ. அதனால தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை, இந்த லோகத்தில் திருமங்கையாழ்வார் திருவடிகளையே பற்றினவரே இனியரான எங்களி ராமானுஷனை வந்தெய்தினர். அப்படிப்பட்ட ராமானுஷரை வந்து எல்லாரும் பிராபிச்சுட்டான். அடைந்த விற்பாடு துயரங்கள் முந்திலும் முனியார். எத்தனை துயரம் அகமகமிக்கையாக மேலே மேலே துயரங்கள் வந்துட்டே இருக்குன்னா கூட முனியார் கோச்சுக்க மாட்டான், வருத்தப்பட மாட்டான். ஏன்னா வருத்தப்படாத சந்தோஷத்துக்கு தான் திருவடி கிடைச்சுட்டேன். அதனால துயரங்கள் முந்திலும் முனியார், இன்பங்கள் மொய்த்திடிலும் மனம் கனியார். இன்பமா வந்து மொய்க்க வந்தா கூட, ஒரு நெய் கூட வந்திருந்தோம்னா மேல மேல கட்டரும்பு மொய்க்கும் பாருங்க, அத போல சில சமயம் இன்பமா வரும். எதை கேட்டாலும் நீ கார்த்தாலேன்னு என்னமோ தெரியல சார், எல்லாம் நல்ல செய்தியா வந்துட்டு இருக்குன்னு வரப்போறதுன்னு அர்த்தம். நல்ல செய்தியா வந்துட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே 4 நாள் தாங்காது, வேற செய்தி கண்டிப்பா வரும். நம்ம சிரிச்சாலே அழப்போறோம்னு தெரியும். அதனாலதான் யாரெல்லாம் உடையவர் திருவடி சம்பந்திகளோ அவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் முனியார், எத்தனை இன்பம் வந்தாலும் அதை கண்டு மனம் கனிஞ்சு போய் ஆஹா நம்மளா பண்ணி இன்பப்படுறோம் என்னும் பண்ண மாட்டார். இதை சொல்றச்சே சாதன சப்தகத்துல 2 சொல்றார். அனவசாத அனுத்தருஷங்கள்னு பேர். யமம் நியமம் ஆசனம்லாம் சொல்ற பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி இது வேணும். இப்போ அப்படின்னா அனவசாதம், ரொம்ப வருத்தம் வந்துடுத்துனா கூட அது கண்டு புரண்டு அழக்கூடாது. அனுத்தருஷம், ஓஹோன்னு ஆனந்தம் வந்ததுன்னா கூட கூத்தாடக்கூடாது.
அந்த ரெண்டும் தான் பக்தனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நிதானம். மின்பங்கள் மொய்த்திடினும் மனம் கனியார். அப்ப இன்பமாவே இருந்தாலும் துன்பமாவே இருந்தாலும் அது கண்டு ஒன்னும் மாறிவிட மாட்டார்கள். பாசுரார்த்தம், ராமானுஜருடைய திருவடிகளை சமாசிரயணம் பண்ணும், அதை பற்றக்கூடிய ருச்சி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு உலக சுக துக்கங்கள் ஒரு பொருட்டாகாது. அது ஆகாதா? சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ தஸ்மாத் யுத்தா யுத்தஸ்வ நைவம் பாவாப்சசின்னு கண்ணனே சாதிக்கிறார். சுகத்தையும் துக்கத்தையும் சமமா நினைச்சுக்கோன்னா எப்படி சாத்தியம்? சுக துக்கம் சமமா இருக்குமா? சுகம் சுகமா தான் இருக்கும், துக்கம் துக்கமா தான் இருக்கும்னால் சமமா இருக்கிற அளவுக்கு இன்னொரு விஷயத்தை பிடிச்சுக்கணும். இதையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா இதுதான் பெருசா தெரிஞ்சுட்டு இருக்கும். இப்போ இதை விட வேற ஒன்று ஈடுபடணும் இல்லையோ? நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம். இப்போ பகவத் விஷயங்கிற பெரிய பாரம் நம்ம கையில் இல்லைன்னால் நாம எதில் ஈடுபட்டு இருக்கோமோ அதுவே தான் பெருசா தெரிஞ்சுட்டு இருக்கும். இதை சின்னது ஆக்கணும்னா வழி என்ன? இப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறவன் ₹5 தொலைச்சிட்டான், கொஞ்ச நாள் தேடுவான், பண பொருள் விட்டுடுவான். ₹1000 சம்பாதிக்கிறவன் ₹5 தொலைச்சான், தேடி முடிச்சுடுவானா? தேடுவானோ இல்லையோ? அப்ப ஒரு பொருளை இழக்கிறது இப்ப முக்கியம் இல்லை. அதே ₹5 இவரும் தொலைச்சார், அவரும் தொலைச்சார். ஆனா இவர் ₹1,00,000 சம்பாதிக்கிறவர், ₹1000 சம்பாதிக்கிறவர், அவாவா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு மதிப்பு கொடுப்பா. ₹1000 சம்பாதிக்கிறோம், சுவாமி ₹5 போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு வரும். ₹1,00,000 சம்பாதிக்கிறோம், போனா போறது என்ன வரும். அப்ப ₹5 பத்தி பேச்சு இல்லை. அந்த 5க்கு இன்னொரு தட்டுல நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறதான் பேச்சு. அதை போல நம்ம வீட்டுல வர்ற இன்பம் துன்பம்லாம் வரும், அது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுக்கு அந்த பக்க தட்டில் நம்ம எதை வச்சிருக்கோங்கிறதா முக்கியம். அதை வைக்காத போயிட்டோம்னால் இதுவே பெருசா படும். அங்க கண்ணங்கிறவர் அந்த தட்டுல வச்சுட்டோம்னால் அப்ப இது சின்னதா படப்போம். அதனால இதை மாத்த முடியாது. நம்ம உலக சுக துக்கமா தான் இருக்கும். கொசு நிறைய வருதுன்னா ஊர்ல இருக்கிற கொசுவை ஒழிச்சிடும்னா அதெல்லாம் பண்ண முடியாது சுவாமி. வேணும்னா நீர் வலைய போட்டு உள்ளவே படுத்துக்கும், அவ்வளவுதான் செய்யலாம். இல்ல களிம்பெல்லாம் விற்கிறா, வாங்கினா பூசிட்டு ஒன்னும் பண்ணாது. பாதிப்பைத்தான் தவிர்த்துக்கிறாமே தவிர உலகத்தை மாற்றுறதுக்கு முடியுமா? அதனால சுகதுக்கங்கள் வரும், அதை சமமா ஏத்துக்கிறதுக்கிற மனப்பான்மையை பாகவதர்கள் பக்தர்கள் பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் பெறுகிறார்கள். அதனாலதான் இந்த சனாதன தர்மத்துல எப்ப பிரச்சாரம் பண்ணாலும் யாரையும் பார்த்து உங்க எல்லார் கட்டத்தையும் நாங்க தீர்த்து வைக்கிறோம் இங்க வந்துருங்கன்னு கூப்பிட முடியாது. எல்லாரும் தைரியமா கூப்பிடுறாள், இங்க கூப்பிட விட மாட்டாய்வா. ஏன்னா அதெல்லாம் போக்கெல்லாம் மாட்டோம். பின்ன என்ன சுவாமி சொல்லி கூப்பிடுவீர்னா அது அத்தனை ஒரு பொருட்டு இல்லாம மனசு ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவத்தை சொல்லித்தரும். அவ்வளவுதான் முடியுமே தவிர இல்ல சுகதுக்கமே இல்லைன்னு விட்டால் இது வைகுந்தம் ஆயிடுமே. இது ஏன் பகவான் வச்சிருக்காரு? இப்போ இது இப்படிதான் இருக்கணும் அவருக்கு லீலா விபூதி, அது அப்படிதான் இருக்கணும் நித்திய விபூதி. இதை அதாக்கி அதை இதாக்கி விட்டாருனால் அப்போ வைகுந்தது போகணும்னு ஒண்ணு இல்லவே இல்லையோ இல்லையோ. மோட்சம் போப்பறேன்னு ஒருத்தர் பேசவே போறது இல்லையே. அதனால இது இப்படித்தான் இருக்கும் சம்சாரம், அது அப்படித்தான் இருக்கும் பகவானுடைய நித்திய விபூதி. கனியார் மனம் கண்ணமங்க நின்னானை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை கலவரவும் தனியான் வேத வேதாந்தம் அத்தனையும் கூறுவது பகவானை. வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா வேதே ராமாயணே புண்ணிய. அழகான பிரமாணம். எல்லாம் பகவானத்தான் சொல்லும். வேதம், புண்ணியமான ராமாயணம், பாரதம், ஆதவ் மத்தியே ததா அந்தேச்ச விஷ்ணு சர்வத்திர கீயத்தை. முதலிலும் நடுவிலும் முடிவிலும் விஷ்ணு எங்கும் பாடப்படுகிறார். எங்கேயாக இருந்தாலும் இப்போ ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத் தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை மாதுவாள் மார்பினாய் ஆழ்வார் சாதிக்கிறார். ஓதுவார் ஒத்தெல்லாம் எதை யாரார் பாடிருக்காரோ அந்த வேத வேதாந்தம் அனைத்தும் உன்னைத்தான் சொல்லும். அப்படிப்பட்ட தனியானை தனக்காறு நிகரச்சவனை நான் தத் சமச்ச அபியதிகச்ச விருத்ததே ஒத்தார் மிக்கால இளையாய மாமாயன் தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிலாத வப்பன் ஒப்பிலி அப்பன். தனக்கு சமமானவன் இல்லாத எம்பெருமான். அப்படிப்பட்ட சயச்சாயம் புருஷே யஷ்சாசா வாதித்தே ச ஏகா. அவன் தனியன். திவ்யா தேவ ஏகா நாராயணா. அந்த நாராயணன் தனியன் என்று உபனிஷத்தெல்லாம் சொன்னா போலே கண்ணமங்கையுள் நிற்கிற பகவான். அப்ப கலவரவன் தனியானே தனக்கு நிகரற்றவன் உபனிஷத்துக்கள் சொல்றதே. அவர் எங்க வந்து இப்ப நின்று இருக்கார்? கண்ணமங்கையுள் நின்னானே முத்திரர் கோவையை பத்தராவியை நித்திர தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதியும் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. என்ன இந்த திருக்கண்ணமங்கைக்கே பாசுரத்துக்கு ஏற்றம். திருக்கண்ணங்குடி பாசுரம்லாம் ஏற்றம்னா வரிசையா பாட்டுல 2வது விபக்தியா வரும். ஐ ஐ ஐ ஐ ஐ. ஆங்கிலத்துல சொல்லணும், நான் அதை விட்டுடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப ராமனை கண்ணனை கோவிந்தனை என்று 2வது வேற்றுமை சொல்லுவோம் இல்லையோ, அதுதான் இருப்பாங்க. முத்திரள் கோவையை பத்தராவியை பத்தராவி பெருமானை பத்தராவி நித்தில தொத்தினை அரும்பினை அலரை
எல்லாத்தையும் கடைசியில பாட்டும் பெரிய பாட்டு வேற 8 வரி பாட்டு பாட்டினோர் கடைசியிலே கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே அந்த பெருமானத்தான் திருக்கண்ணமங்கையில் சேவிச்சிருந்தேன்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட பகவானை தண்டமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை தமிழ்ப்பாசனங்களாலே பாடின திருமங்கையாழ்வார். அந்த நீலனுக்கு உலகில் இனியானை இந்த விபூதியில் எல்லா பாகவத ஜனங்களுக்கு ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிற பரகால முகாப்ஜ மித்ரன். இது எத்திராஜம்சதி ஸ்லோகம். பரகாலனான திருமங்கையாழ்வார் திருமுகம் மலரணும்னா ராமானுஷர்னு பார்த்தா மறந்துடுவோம். இவர் இத்தனைக்கும் பிற்பட்டவர் இல்லையோ. அப்படிப்பட்ட ராமானுஷரை யாரெல்லாம் பற்றி இருக்கிறோமோ ஒரு நல்லது. இனிமே கட்டங்களை கண்டு துவண்டு பட மாட்டோம். வர்றதை கண்டு ஓஹோன்னு கூத்தாடிடுறதுக்கு மாட்டோம். நிதானப்பட்டு ஆனா பண்ணுவோம். பகவான் விட்டு பிரிஞ்சிருவரோன்னு அழுது புரண்டு துடிப்போம். அவர் நன்னா கொடுத்தாருன்னு சொன்னா ஆடுவோம், பாடுவோம், கூத்தாடுவோம். அது உண்டு. பாட வேண்டாம் கூத்தாட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ரொம்ப சௌக்கியமா என்ன பண்ணிடுவோம். இதுக்குதான் சுவாமி நான் கருட சேவையில பெருமாளுடைய வாசல் ஏழச்சே கூட ஒன்னு அவிகாராய சுத்தாயான்னு அப்படியே பார்த்துங்க. நீங்க சொன்னீரோ இல்லையோ. ஏன்னா கூத்தாடவும் கூடாது, இன்பம் வந்தா துய்க்காதே, துன்பம் வந்தா துவளாதேன்னு சொன்னீர். ஆனால் அப்படியே பெருமாள் ரதோத்சவத்துல ஏழ்றாருனா கூட துளி கூட சிரிக்கல சுவாமி. நான் அழல சிரிக்கல அப்படியே நின்றேன்னா இது அங்க சொல்லல. சொல்லப்பட்டது உலக விஷயத்துல இந்த மாதிரி இருந்துக்கோ, மரம் மட்டையாட்டரு. ஆனா அவர் விஷயமா இருந்தா இப்பதானே பெரியாழ்வார் அழுதாருன்னு பார்த்திருக்கோம். அவர் எத்த செய்தாலும் புறத்தாழ்வான்னு சொல்லும் போதே ஆச்சரியமா சாதிக்கிறார். நீ எது செய்தாலும் நல்லா இருக்கு, ஆனா அது நீ செய்ததா இருக்கணும். ஊர்ல யாரு என்ன பண்ணாலும் அது பிடிக்கல, ஏன்னா அது நீ செய்தது இல்லை. நீ செய்ததா இருந்தா பிடிக்க போறது, இல்லைன்னா பிடிக்காது. முனியார் துயரங்கள் முந்திலும் கண்ணன் கீதையில சொல்லச்சே துக்கேஷ் மனுத்விகமனஹா பார்த்த சுகேஷ் விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சதே. ராகம் பயம் குரோதத்தை துறந்தவனாய் துக்கேஷு அனுத்விக்னமனாக துக்கம் வந்ததுங்கிறதுக்காக துவண்டு பட மாட்டான். சுகேஷு விகத ஸ்பிருகா, ஸ்பிருகான விருப்பம். சுகம் வரட்டும், இந்த சுகம் ஒண்ணு நல்லா இருந்தது, அது இன்னொரு தடவை நாளைக்கு வந்தா தேவையில்லையேன்னு விரும்ப மாட்டாங்கிறார். ஏன்னா ஒரு சுகம் வந்ததுன்னா அது திரும்ப சொப்பனம் கூட இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு வரணும்னு எதிர்பார்ப்போம். இதுதான் நம்ம நிலைமை. நிஜத்துல வந்தா விட்டுடுவோம். அப்ப இன்னைக்கு வந்தா ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, வெளில போகணும், யாரோ கொடுக்குறான்னா இதுவே நித்தியம் கிடைச்சா தேவலசம். ஏன்னா அதுவே வரணும்னு தோன்றது இல்லை. அது பகவத் பிரசாதமா இருந்தா சரி, வெளியா இருந்தா. அதனாலதான் அர்த்த விருப்பப்படாமல் முனியார் துயரங்கள் முந்தினும் முனியார் அவர்கள் கோபப்படவே மாட்டார்கள். இன்பங்கள் மொய்த்தினும் கனியார் மனம் நல்ல இன்பமே வந்ததுங்கிறதுக்காக கூட அதை நினைச்சு ஓடிவிட மாட்டார். இருக்கே நமக்கு உடையவர் திருவடி இருக்கு, அதுதான் சுகம், அதுதான் நமக்கு. அதை பிரிஞ்சா துக்கம், அதை சேர்ந்தா துக்கம். சுகம்னு இருக்கிறவா ந பிரகிருஷ்யேத் பிரியம் பிராப்திய நோத்விதேச்சு பிராப்யச்ச அப்பிரியம். கண்ணன் சொல்றார் ந பிரகிருஷ்யேத், பிரியமானது கிடைச்சிருதுங்கிறதுக்காக ஆனந்தப்பட மாட்டான். பிரியமானது கிடைக்கலேங்கிறதுக்காக என் பக்தன் துக்கமும் படமாட்டான். ஏன் தெரியுமா அர்ஜுனா? அவனுக்கு பிரியமாக நான் கிடைத்து விட்டபடியால், நான் அவனுக்கு கிடைச்சிட்டதுனால அதுதான் பிரியம். இதை தவிர இன்னும் அவன் பிரியமா நினைச்சதே இல்லை. இப்போ ஆகவே துன்பப்பட மாட்டான் என்று கண்ணன் சாதித்தார் போலே என் இவ்வர்த்தத்தை அபியுக்தரும் மதன கதனைஹி ந கிருஷ்யந்தே யதீஸ்வர சமாசம்சயா. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் மதன கதனைஹி ந கிருஷ்யந்தே. காமதேவன் என்ன செய்வார், பொருள் செல்வம் என்ன செய்யும் அப்படின்னு எல்லாம் யாரும் ஆசைப்பட மாட்டா. யதீஸ்வர சம்சயாக ராமானுஜர் திருவடிகளை பற்றினவர்களுக்கு காமதேவன் ஏதும் செய்ய மாட்டான் என்பதோட அடுத்த பாசனம் முற்றிற்று. 17வது பாசனம் முடிந்தது. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்னானே கலவரவும் தனியானை தண்டமிழ் செய்த நீலந்தன குறையில் இனியானே எங்கள் இராமானுஷரை வந்தெய்தினரே.